சப்பாத்தி பூரி கூடலாம் வச்சு சாப்பிட்றதுக்கு ஒரு சூப்பரான சன்னா மசாலா தான் பார்க்க போகிறோம். இது சாப்பிட்றதுக்கு அவ்வளோ சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக இந்த ரெசிபி ட்ரை பண்ணி பாருங்கள். வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்த்துடலாம். ஒரு மிக்ஸ்சரில் கொஞ்சமாக மிளகு, சீரகம், சோம்பு, 3 கிராம்பு, 1 ஏலக்காய், 4 பட்டை, 1 பே லீஃப், 2 பெரிய வெங்காயம், 3 தக்காளி நல்லா கட் பண்ணி சேர்த்துட்டு நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்து வச்சுக்கலாம். குக்கர் எடுத்து அடுப்பில் வச்சு எண்ணெய் ஊற்றி எண்ணெய் நல்லா காஞ்சோடனே 1 பே லீஃப், 1 பச்சை மிளகா கட் பண்ணி சேர்த்துட்டு நம்ம அரைச்சி வச்சிருந்த பேஸ்ட் ஆட் பண்ணி 1 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துட்டு காரத்துக்கு ஏற்றப்பல மிளகாய் பொடி, 1 ஃபுல் ஸ்பூன் கரம் மசாலா, 1/4 டீஸ்பூன் மஞ்சள்தூள், இதுக்கு தேவையான உப்பு சேர்த்து நல்லா கிண்டி விட்டுறலாம். கருப்பு சுண்டலை 6 மணி நேரம் ஊற வச்சு வச்சுருக்கேன். அது இதில் நம்ம ஆட் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி செஞ்சிங்கன்னா உங்களுக்கு டைம் ரொம்ப மிச்சமாகும். டேஸ்ட்டும் சூப்பராக இருக்கும். கொஞ்சமாக மிக்ஸி அலசி தண்ணி ஆட் பண்ணிவிட்டு குக்கரை நல்லா க்ளோஸ் பண்ணி 6 விசில் விட்டு எடுத்துக்கலாம். உங்களுக்கு எந்த கன்சிஸ்டன்சி வேணுமோ அந்த அளவுக்கு பார்த்துக்கோங்க. எனக்கு இந்த கன்சிஸ்டன்சி போதும். இப்போ கடைசியாக கொத்தமல்லி தழை, கொஞ்சமாக லெமன் ஸ்க்யூஸ் பண்ணி எடுத்து சர்வ் பண்ணிங்கன்னா சூப்பரான சன்னா மசாலா சப்பாத்தி பூரி கூட வச்சு சாப்பிட்றதுக்கு செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள்.